எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11வது கிளாஸ் இங்கிலீஷ் பாடத்துல இருக்கிற முதல் கதையான த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி பத்தி படிக்க போறோம். குஷ்வாந்த் சிங் ஜி எழுதின இந்த கதை அவருடைய பாட்டியோட, இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அவருடைய பாட்டியுடனான உணர்ச்சி பூர்வமான பயணத்தை பத்தி சொல்லுது. இது வெறும் கதை இல்ல, ஞாபகங்களோட பயணம். இது காலப்போக்குல மாறுற ஒரு அன்பான ஆழமான உறவை பத்தினது. இந்த கதைய நம்ம கவனமா கேட்போம், புரிஞ்சுப்போம், அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உணர்ச்சிகளை உணர ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு முகம் இருக்கும். குஷ்வாந்த் சிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த முகம் அவரோட பாட்டியோடது. அவரோட மனசுல எப்பவும் உயிரோட இருக்கிற முகம். குஷ்வாந்த் சிங் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னோட பாட்டிய பார்க்கும்போதெல்லாம் அவங்க எப்பவும் ஒரே மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி தெரிவாங்களாம். பழைய சுருங்கின வெள்ளை சீலைய கட்டிட்டு ரொம்ப எளிமையான ஆன்மீக குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா பாட்டி எப்பவுமே சோகமா இருந்தாங்களா என்ன? இல்லவே இல்ல. நிஜமாவே அவங்களுக்கும் ஒரு இளமை பருவம் இருந்திருக்கணும், ஒரு அழகான பொண்ணா இருந்திருக்கணும், ஒரு புருஷன் கூட இருந்திருக்கணும். ஆனா கதை எழுதுறவருக்கு அந்த உருவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஹால்ல இருக்கிற அடுப்பு மேடைக்கு மேல அவங்க தாத்தாவோட போட்டோ மாட்டி வச்சிருந்தாங்க. அவர் ஒரு பெரிய தலைப்பாகையும் கந்தலான துணியையும் போட்டிருந்தாரு. அவரை பார்க்கும்போது அவருக்கு மனைவியோ புள்ளக்குட்டியோ இல்லாம நிறைய பேர புள்ளைங்க மட்டும்தான் இருந்திருக்க முடியும்னு தோணுச்சு. நம்ம அடிக்கடி நம்ம தாத்தா பாட்டிய அவங்க வயசான காலத்துல மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறோம், அப்படிதானே? அவங்களோட இளமை காலத்தை நம்மளால நினைச்சு பார்க்கவே முடியாது. பாட்டியோட வயசான காலத்துக்கே ஒரு தனி வெளிச்சம் இருந்துச்சுன்னு குஷ்வாந்த் சிங் சொல்றாரு. மேக்கப்போ நகைகளோ எதுவும் இல்ல, ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க மூஞ்சில நிறைய சுருக்கங்கள் இருந்துச்சு, ஆனா ஒவ்வொரு சுருக்கமும் ஒரு கதைய சொல்லும். மிகவும் அமைதியாக, ஆன்மீக தன்மையுடன். பாட்டி அவங்க எப்போதும் ஒரு எளிமையான வெள்ளை புடவையத்தான் அணிந்திருப்பாங்க. ஒரு கை இடுப்பை அணைத்திருக்க, மறு கையால ஜபமாலையின் மணிகளை எண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க முகத்துல விழுந்து கிடக்கும் அந்த நரை முடிகளும், எப்போதும் பிரார்த்தனையிலேயே அசைந்து கொண்டிருக்கும் அந்த உதடுகளும் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான அழகை தந்துச்சு. அவங்கள பார்க்கும்போது மலைகளை மூடியிருக்கும் பனி போர்வையைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். குளிர்ச்சியாக, வெண்மையாக, பேரமைதியாக. உண்மைய சொல்லப்போனா அவங்க உடல் ரீதியாக அழகாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா உள்ளுக்குள் அவங்க நம்ப முடியாத அளவிற்கு அழகானவங்க. ஒரு எளிமையான மற்றும் மிக உயர்ந்த ஆன்மீக ஆளுமை அவங்க. ஆரம்பத்துல குஷ்வானோட அப்பா அம்மா சிட்டில செட்டில் ஆனப்போ அவங்க குஷ்பனை கிராமத்துல அவங்க பாட்டியோட விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பிரிவு அவனை பாதிக்கல, அது ஒரு புது பந்தமா மாறிடுச்சு. அவங்களோட நட்பு ரொம்ப நல்லா போச்சு. பாட்டியும் குஷ்பனும் ஒவ்வொரு நாளும் ஒன்னா வாழ்ந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கொருத்தர் உலகம் மாதிரி இருந்தாங்க. பாட்டி அதிகாலையில அவனை எழுப்பி நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. பாட்டி எதுக்காக பாடுறாங்கன்னா, அந்த பாடல்களை கேட்டு பேரனும் அதை கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆசிரியர் அந்த பாட்டை கேட்டாரு, ஏன்னா அவருக்கு பாட்டியோட குரல் ரொம்ப பிடிக்கும், ஆனா கத்துக்க முயற்சி செய்யல. அப்புறம் பாட்டி அவருக்கு ஒரு பலகையை, ஸ்லேட் எடுத்துட்டு வந்து அதுல சாக் பீஸ் வச்சு தயார் செஞ்சு கொடுப்பாங்க. 2 பேரும் பழைய சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு மீதி சப்பாத்திகளை நாய்களுக்காக எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த பிரார்த்தனைகள்ல ஒரு தாயோட அன்பு முழுமையா நிறைந்திருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கை கோர்த்து ஒன்றாக பள்ளிக்கு செல்வாங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அவங்க பள்ளிக்கூடமும் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்திருந்தது. எனவே கதை சொல்லியும் மற்ற குழந்தைகளும் எழுத்துக்களையும்
காலை பிரார்த்தனையையும் கத்துக்கிட்டப்போ அது அவங்களோட கருணையையும் அன்பையும் வெளிப்படுத்துற ஒரு அழகான பழக்கமா இருந்தது. அவங்களோட உறவு வெறும் பழக்கமா மட்டும் இல்லாம ஒருத்தருக்கொருத்தர் வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு இன்றியமையாத பகுதியா மாறிடுச்சு. அப்புறமா ஒரு திருப்பம் வந்துச்சு. குஷ்பனோட அப்பா அம்மா சிட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது அவங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. இப்போ பாட்டியால குஷ்பனோட ஸ்கூலுக்கு போக முடியல. குஷ்பன் இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு பஸ்ல போனா. பாட்டியால குஷ்பனுக்கு படிக்க உதவி பண்ண முடியல. ஆனா அவங்க நகரத்துக்கு போனதும் அங்க நாய்கள் எதுவும் இல்ல. அதனால பாட்டி அவங்க வீட்டு முற்றத்துக்கு வர்ற சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்க ஆரம்பிச்சாங்க. மதிய நேரத்துல பாட்டி அந்த பறவைகளோட செலவிடுற அந்த அரை மணி நேரம் தான் அவங்க வாழ்நாள்லயே ரொம்ப சந்தோஷமான நேரம். நூற்றுக்கணக்கான குருவிகள் அவங்கள சுத்தி வந்து உட்கார்ந்துக்கும். அவங்களால சயின்ஸ், ஆர்கிமிடிஸ் தியரி இதை எதையுமே புரிஞ்சுக்க முடியல. அந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ல கடவுளை பத்தியோ எதுவும் சொல்லி கொடுக்காததுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் பேரன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வர்றான். அவன் முகத்துல ஒரு புது உற்சாகம். ஆனா அந்த உற்சாகம் பாட்டியோட மனச எவ்வளவு காயப்படுத்த போகுதுன்னு அவனுக்கு தெரியல. யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தனியா ஒரு ரூம் கூட கிடைச்சது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு இமோஷனலான மூமெண்ட். ஒரு காலத்துல பாட்டிக்கு எல்லாமேவா இருந்த அந்த பையன் இப்போ அவங்க கிட்ட இருந்து விலகி போறத கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல அவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ஆனா இப்போ அங்க அமைதி மட்டும்தான் இருந்துச்சு. பாட்டி தன்னோட தனிமைய எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அமைதியா ஏத்துக்கினாங்க. இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ராட்ட பக்கத்துல உட்கார்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மதிய வேளையில் பாட்டியவர்கள் சிட்டுக்குருவிகளுக்கு உணவு வழங்கிவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பார்கள். அதுதான் அந்த நாளின் மிக மகிழ்ச்சியான தருணம் அவர்களுக்கு. திண்ணையில் அமர்ந்து ரொட்டியை சிறு சிறு துண்டுகளாக பிட்டு போடும்போது நூற்றுக்கணக்கான குருவிகள் அவர்களை சுற்றி மொய்க்கும். சில குருவிகள் அவர்களின் கால்களிலும், சில தோள்களிலும், ஏன் சில குருவிகள் தலைமேல் கூட அமரும். ஆனால் பாட்டி அவர்கள் எப்பொழுதும் அதை பார்த்து எரிச்சல் அடைய மாட்டார்கள். மாறாக சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த பறவைகளுக்கும் கூட பாட்டி அவர்கள் ஒரு சிறந்த நண்பராகவும் ஆறுதலாகவும் இருந்தார்கள். அது ஒரு உன்னதமான அமைதியான உறவு. காலம் கடந்து சென்றது. பேரன் மேற்படிப்புக்காக 5 வருடம் வெளிநாடு செல்ல முடிவெடுத்த போது பாட்டி அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் சற்றும் கலங்கவில்லை. அவரை ரயில் நிலையத்திற்கு வழியனுப்ப வந்தபோது கூட எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தார்கள். அவர்களின் உதடுகள் இடைவிடாமல் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தன. அமைதியாக அவர்கள் பேரனின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார்கள். அந்த முத்தம், அதுதான் அவர்கள் வழங்கிய கடைசி ஆசீர்வாதம் போல அவர் மனதில ஆழமாக பதிந்து போனது. 5 வருடம் கழித்து அவர் திரும்பி வந்தபோது பாட்டியவர்கள் அவரை ரயில் நிலையத்திலேயே சந்தித்தார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு நாள் கூட வயது கூடியது போல் தெரியவில்லை. அவரை அன்போடு அணைத்துக் கொண்டார்கள். அப்போதும் அவர்கள் மெல்லிய குரலில் ஜெபித்துக் கொண்டிருந்தது கேட்டது. ஆனால் அன்று இரவு ஒரு மாற்றம் தெரிந்தது. முதல் முறையாக பாட்டியவர்கள் வழக்கமான பிரார்த்தனையை செய்யவில்லை. அதற்கு பதிலாக அக்கம் பக்கத்தில் இருந்த பெண்களை அழைத்து ஒரு பழைய மேளத்தை எடுத்துக்கொண்டு மணிக்கணக்காக பாடினார்கள். ஒரு வீரன் வெற்றி பெற்று திரும்பியதை வரவேற்பது போன்ற ஒரு எழுச்சியோடு அந்த பாடல்கள் இருந்தன. குடும்பத்தினர் தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. மறுநாள் அவங்க உடம்பு முடியாம போச்சு. அமைதியா பெட்ல படுத்துக்கிட்டாங்க. எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அந்த ஜெபமாலைய உருட்டிக்கிட்டே அவங்க உயிர் பிரிந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப உருக்கமான தருணம். அன்புடனும் பக்தியுடனும் வாழ்ந்த அந்த பாட்டி இப்போ ஒரு ஞாபகமா மாறிட்டாங்க. நண்பர்களே, இது ஒரு உருக்கமான தருணம். அன்புடனும்
பக்தியுடனும் வாழ்ந்த அந்த பாட்டி அவர்கள் ஒரு புகைப்படமாக மாறிப்போனார்கள். அவர்களின் இறுதிச் சடங்கின் போது ஒரு அதிசயம் நடந்தது. அவர்களின் உண்மையான நண்பர்களான அந்த ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அங்கே வந்தன. அந்த வராந்தா முழுவதும் சத்தமில்லாமல் அமர்ந்திருந்தன. பறவைகள் அன்று எதையும் உண்ணவில்லை, சத்தமிடவும் இல்லை. ஒரு மனிதரைப் போலவே அமைதியாக துக்கம் அனுசரித்தன. அவர்கள் உடல் எடுத்துச் செல்லப்பட்ட போது அந்த பறவைகளும் சத்தமில்லாமல் பறந்து சென்றன. ஆசிரியரோட அம்மா அந்த பறவைகளை பார்த்து வருத்தப்பட்டாங்க. பாட்டி செய்யற மாதிரியே ரொட்டி துண்டுகளை சிறு சிறு துண்டுகளா பிட்டு போட்டாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு அவங்க அந்த பறவைகள் கிட்ட கெஞ்சாத குறையா சொன்னாங்க. ஆனா அந்த பறவைகள் அந்த ரொட்டியை ஏறெடுத்து கூட பார்க்கல. அவங்களோட அந்த 6 உயிர் நண்பரோட இழப்பு அந்த பறவைகளை அவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தது. பாட்டி அவங்களோட உடலை அங்கிருந்து எடுத்துட்டு போன அதே வினாடி அந்த ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகளும் ஒரு சத்தமும் இல்லாம, சிறகடிக்கிற சத்தம் கூட கேட்காம அப்படியே பறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பறவைகள் தொடாத ரொட்டி துண்டுகளை துப்புரவு பணியாளர் பெருமூச்சோட கூட்டி எடுத்து குப்பையில போட்டாரு. பாட்டி அவங்க போயிட்டாங்க. அவங்க கூடவே அந்த அன்பும் அந்த பறவைகளும் போயிருச்சு. மிஞ்சி இருக்கிறது அந்த பழைய நினைவுகளும் மௌனமும் மட்டும்தான். இந்த ஒரு பெண்ணின் உருவப்படம், த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி கதை உறவுகளின் மேன்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையான அன்பு என்பது வார்த்தைகளை கடந்து ஆன்மாவோடு இணைந்தது என்பதற்கு பாட்டி அவர்களே ஒரு உதாரணம். நண்பர்களே, இதோட இந்த பாட்டியின் கதை முடியுது. ஆனா இது வெறும் கதையா மட்டும் உங்க மனசுல நின்றுடக்கூடாது. ஆசிரியர் குஷ்வந்த் சிங் அவரோட பாட்டிய ஒரு ஓவியம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா காலங்கள் மாறினாலும், இடங்கள் மாறினாலும், மனிதர்களே மறைந்து போனாலும் அவங்க கொடுத்த அந்த அன்பு ஒரு அழகான ஓவியம் போல நம்ம மனசுல எப்பவும் அழியாம இருக்கும். இந்த கதையோட கடைசியில அந்த சிட்டுக்குருவிகள் காட்டின மௌனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது. அன்புங்கிறது வெறும் மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அது வாயில்லா ஜீவன்களையும் கட்டி போடக்கூடிய ஒரு பேராயுதம். அந்த பறவைகள் அன்னைக்கு ரொட்டிய சாப்பிடல, மாறாக பாட்டியோட ஆன்மாவுக்காக மௌனமா அஞ்சலி செலுத்துச்சுங்க. மாணவர்களே, உங்க வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஒரு தாத்தாவோ பாட்டியோ கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க சொல்ற கதைகள் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அவங்க பண்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பழமைவாதமா தெரியலாம். ஆனா அவங்க காட்டுற அந்த பாசத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் நாமளும் பெரியவங்களாகுவோம். அவங்க ஒரு புகைப்படமா மாறிடுவாங்க. அதனால அவங்க நம்ம கூட இருக்கும்போதே அவங்கள மதிங்க, அவங்க கிட்ட அன்பா பேசுங்க. பாட்டி போயிட்டாங்க, ஆனா அவங்க விட்டுட்டு போன அந்த அன்பு இந்த உலகம் முழுக்க இப்போ நிறைஞ்சிருக்கு. இந்த அழகான பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க பாட்டி கூட உங்களுக்கு இருந்த ஒரு அழகான நினைவை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பாடத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.